Hello. Good morning, fellas. Or I say good morning, folks. சரி, டாபிக் வந்துடும். ஸ்டேட் 2 or more differences between being employed and unemployed. அதுக்கு தான் வர. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், எந்த டைமுக்கு வேணால் ஏஞ்சிக்கலாம், வேலையே கிடையாதுல்ல. இல்லைனா காலைல ஏர்லி மார்னிங் மிட் நைட்டில் ஏஞ்சிக்கணும் 5:30க்கு. தென் எங்கே வேணால் எப்போ வேணால் போகலாம். ஐ கேன் கோ வேர் எவர் ஐ வாண்ட், என்னவர் ஐ வாண்ட். ஆனால் ஆஃபீஸில் இருந்தால் அந்த மாதிரி போக முடியாது. இப்போயும் வீட்டில் தான் இருப்போம், அது வேறு விஷயம். ஸோ அப்படியே ஏஞ்சி ஜாலியாக சைக்கிளிங் வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கும். அப்படியே வந்தாச்சு. தென் வாட் எல்ஸ், இந்த டிஷர்ட் பற்றி சொல்லணும். எங்கள் அப்பா இன்னும் நான் இந்த டிஷர்ட்டை போட்டுட்ருக்கேன், அமேசான் வாலண்டியர் அப்படின்ட்டு. பிடிச்சி போச்சு, ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா விடவே மாட்டோம்ல நம்ம தான். பீட் ஹியூமன் ஆர் திங்ஸ் ஆர் வாட் எவர், நல்லா இருக்குல்ல அமேசான் லோகோ A to Z, அதுதான் அந்த லோகோக்கான அர்த்தம். இன்னும் மறக்க முடியல. என்ன பண்ணுறது, போக தான் மறக்க முடியும். தென் வாட் எல்ஸ். இப்போ நீங்களே சொல்கிறீங்கல்ல, அந்த பாடலில் நிறைய அழகான ஷார்ட்ஸ் இருக்குது. இஃப் ஐ ஆஸ்க் யூ டு பிக் ஒன் ஷார்ட், யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். காரணம் என்னென்னா, த்ரூ தட் சாங் அந்த பாட்டோட அழகியல் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த இடமோ அந்த ஒரு சீனிக் பியூட்டி அதெல்லாம் கிடையாது. அவர் தான், ராம் தான். காரணம் என்னன்னா, அவருடைய அந்த அகத்தின் அழகுன்னு சொல்லுவோம்ல, அது வெளிப்பட்டுட்டே இருக்கு. அவர்கிட்ட யோசிக்க வைக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2-3 லாட்ஸ் ஆஃப் கிரேட் ஷார்ட்ஸ் த்ரூ அவுட் தட் சாங். பட் அவன் சில இடங்கள் அவன் அப்படி உட்காந்துட்டு யோசிக்கிறான்ல, அநேகமாக ஜானுவை பற்றி தான் யோசிப்பான்னு தோணுது. பட் அந்த யோசிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தெரியுது. இந்த ஆண் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரிஞ்சு இந்த ஃபிலிமில். ஆனால் ஐ தாட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஏன் ஒருத்தர் தனிமையில் அப்படி உட்காந்து அவங்க ஏதோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு இமேஜ், why is this so beautiful, why is the man looking so handsome to look at அப்படின்னு. ஸோ த பாயிண்ட் ஆஃப் சைக்கிள் ரிமெம்பரன்ஸ் மெமரிஸ் ஏன் வந்துச்சுன்னா, ரீசண்டாக யூடியூப்பில் ராமன்ட்டு வருது, லைக் அவர் பேர் என்ன, பிரேமோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு லாங் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் தலைவர். ஸோ அதோட ரிமெம்பரன்ஸாக வந்துருச்சு. அப்புறம் அதை பார்த்துட்டு 96 மூவி பார்த்துட்டு இருந்தேன்னா, லைக் விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது. நான் அந்த படத்தை 2018 ரிலீஸ் ஆச்சு. பட் லேட்டர் எங்கேயோ ட்ராவல் போகும்போது பஸ்ஸில் தான் பார்த்தேன் படம். எனக்கு அந்த டைமில் இந்த மெச்சூரிட்டிக்கு எனக்கு அவ்வளோவா மண்டைக்கு ஏறல. லைக் பெரும்பாலும் நல்லா இருந்தது, பட் நாட் மோர் தென் தட். பட் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நம்ம லைஃப்பும் அந்த மாதிரி தான் மாறிடுச்சுல்ல. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணால் நல்லா இருக்குது. அந்த மூவி பர்சனலாக கனெக்ட் ஆகுது. அதுதான் அந்த ஞாபகம் வந்துருச்சு. அண்ட் ஸோ ஐ ஷோ யூ மை சைக்கிள். தெரிகிறதா, இதுதான் மை ஃபர்ஸ்ட் சைக்கிள். மெய்யழகன் படத்தில் வர மாதிரி சைக்கிள்னால் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அப்படி தான் சேலம் டு மை சைக்கிள். ஆனால் இதை பெரும்பாலும் நான் ஓட்டுறது கிடையாது, எங்கள் அப்பா தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ எப்போனாச்சும் போர் அடிச்சுன்னா எடுத்து வந்துடுவேன். இட் வாஸ் பாட் லைக் 6th 5th படிச்சுட்டு இருப்பேன். 2000s வாங்கினது. ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்போ லாங் வே எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போய் வாங்கிட்டு வந்தோம். ட்ரெயினில் வாங்கிட்டு வந்தோம். நல்லா ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள்.
அப்புறம் வந்து அந்த சைக்கிளை வச்சு பண்ணாத ஸ்டண்ட்டே இல்லை. ஒரு வாட்டி வந்து ஸ்டண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து சில்லறை வாங்கி மூஞ்செல்லாம் அடிபட்டு மறுநாள் காயத்தோட ஸ்கூலுக்கு போனேன். அதெல்லாம் பெரிய சம்பவம். ஸ்கூலில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இந்த சைக்கிளில் தான் போயிட்டு வருவோம். 10th 11th 12th ஜாலியாக இருக்கும். மறக்க முடியாத நாட்கள். சைக்கிள் எடுத்து ரவுண்ட்ஸ்லேயே இருப்போம், வீட்டுக்கு கூட வர மாட்டோம். அந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது யாரும் சைக்கிள். நல்லா இருக்குல்ல இந்த ரோடு விஷுவல்ஸ். தட்ஸ் இட். வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ்? எங்கேயோ ஏதோ பேச சொல்லி எங்கேயோ போயிட்டேன் நான். வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ்? ஒன்று மெயின் பெரும்பாலும் ஒன்று இருக்கும். ஆஃபீஸில் இருந்தால் காலைல 8:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். ஆனால் வீட்டில் இருந்தால் 8:30 டீ டைம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சோலோ டீ போட்டு அப்படியே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் விடிஞ்சிருங்க. அந்த மாதிரி தான் அப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை. பார்ப்போம். தட்ஸ் இட். ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே த லைஃப் ஆஃப் கோகோ. எப்படி போயிட்டுருக்குன்றதை கன்வே பண்ணணும். வேறு என்ன? முக்கியமான ஒரு விஷயம் மறந்தே போயிட்டேன். மேபி இதை தான் ஃபஸ்ட்டில் போடணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஆஃபீஸில் இருந்தால் வச்சுக்கோங்களேன், லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் 1 hour to 2 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லைக் ஏஞ்சி போவேன் வருவேன். பட் ஆனால் வீட்டில் 1 or 2 hours லேப்டாப் பார்த்தாலே அவ்வளோதான், முடிஞ்சது ஸ்டோரி. அதுக்கு மேலே எதுவுமே பண்ண பண்ணல. ஹவ் இட் ஹேப்பன்ட்? எப்படிடா குக்கு? ஹவ் இட் ஹேப்பன்ட்? ஐ டோன்ட் நோ. தட்ஸ் த சீக்ரெட் ஆஃப் ஐடி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை வந்து உட்கார வச்சிடுறாங்க அப்படியே. பாய், until next video. Take care fellows, take care. வந்துருச்சு. அண்ட் ஸோ அதுதான் இந்த சைக்கிள் ரிமெம்பரன்ஸ் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால ஐ ஜஸ்ட் conveyed this amazing memories. ஓகே, ஏர்போர்ட் ரன்வே மாதிரி இருக்கும். காட்டுறேன் இருங்க. 202 ready to take off the flight. அவ்வளோதான். இது மேலே இருந்தோம். நான் அடித்து இன்னொரு கீர் வாங்கினேன். நல்லா இருக்கு. சரி, see you guys. பார்க்கலாம். Bye. I'm going to my home back. காற்று கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன்.